அதே போல இன்றைக்கு கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் எம் சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. இப்ப திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000, இப்ப 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000, இப்ப 70000 விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும், திமுக ஆட்சியில் 8 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் வரைக்கும் விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய்க்கு விற்குது, இப்ப 350 ரூபாய்க்கு விற்குது. அதுபோல மரம் 200% ஏறி போச்சு. இனி திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டலாம், கடத்து மகிழ்த்துக்கலாம். நிஜத்துல வீடே கட்ட முடியாது இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. அதே போல டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி. நம்ம யாரும் கடைக்கு போகாதீங்க. திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க. அவன் மனம் தான் மேல போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில் வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில். அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி போகுது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி போயிருக்குது. 4 வருஷத்துல 4.5 ஆண்டுல சுமார் 22,000 கோடி டாஸ்மாக் இருந்து மட்டும் இந்த 10 ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அங்க பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமெல்லாம் ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க. ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க. அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா பத்திரமா போய் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் 200 கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல். எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாருக்குறா? திமுக மேயர் மதுரையில். இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது 200 கோடி ஊழல்னு. அந்த வரி எதுக்கு போட்டாங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கு, எல்லாத்துக்கும் வரி. பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு. எவ்வளவு கொடுமை! அதே போல திண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில். அது மட்டுமல்ல அங்க பங்கு பிரிப்பதில் காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. இப்படி இருக்கிற மேயர் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க, வரி போடாதே இல்லை. அதே போல அண்மையில் இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர். எல்லா வலைதளத்திலையும் பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துல 30,000 கோடி திரு சபரீஸ்வரர் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் சொல்றார். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துத்தான் தேர்தலை நம்பி இருக்காங்களே, மக்களை நம்பி இல்லை. இவ்வளவு பெரிய ஊழல்! ஒரு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே 30,000 கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற தெரிவித்தால் அதுல உண்மை இருக்கும் இல்லைன்னா அவர் சொல்லுவாரா? எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம். ஆனா ஆளுங்கட்சி அமைச்சரே, அது நிதி அமைச்சரே சொல்றார். ஆக இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவரை விசாரிக்கப்படும். அதோட அண்மையில திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார். அந்த வெளிநாடு போகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதுல 10,60,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதுல சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார். அது மட்டுமல்ல, இப்படி இந்த தொழில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க.
ஸ்டாலின் பேட்டியின் போது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்கா? அத்தனையும் பச்சை பொய். இங்க இருக்கிற இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங்சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் கமிஷன். கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது. அத்தனையும் பொய் பிரச்சாரம். ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துதால உண்மையை ஒழிய வேற எதுவும் உண்மை செய்தி கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. அம்மாவுடைய அரசு 2010 தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி. இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறார், வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார். அதுதான் உண்மை. எதுவுமே இல்ல, வெள்ளை பேப்பரை காட்டுவதுதான் உண்மை.